Hello guys, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கெண்டே இதுமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்துட்டு வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிச்சிட்டு ஹை சேலரி கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் என்னென்ன, அதோட சிலபஸ்ல எப்படி இருக்கும், பிளஸ் எந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம், பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலரியில எந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல ஆல்ரெடி இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹை சேலரி கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ல என்னென்னது, பிளஸ் அதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணலாம், பிளஸ் சிலபஸ் வைஸா என்ன மாதிரியான கான்செப்ட்லாம் கவர் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்து இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா ரூரல் ஏரியால இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தெரியுறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் இருக்கு, இல்ல இந்த எக்ஸாம் எழுதுனா இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் இருக்கு, இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இல்லாம இருக்காங்க. கண்டிப்பா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் சேஞ்சுக்கு நம்ம சேனலோட வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு ஹையஸ்ட் ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஏஎஸ் தான் வந்து சொல்லுவாங்க. ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இஎஸ்இ அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா. சோ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்ல இருந்து கண்டக்ட் பண்றாங்க. யூபிஎஸ்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் கண்டக்ட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. சோ உங்களுக்கு இந்த சிவில் சர்வீஸ் பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத எலிஜிபிள். பட் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க, இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க, மெடிக்கல் சர்வீஸ்க்கு மெடிக்கல் லைன்ல முடிச்சவங்க இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ண முடியும். சோ உங்களுக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சேலரி கிடைக்கணும், பட் ஜாப் செக்யூரிட்டியோட ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படிவாங்க. ஒவ்வொரு வருஷமே நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி இன் டெப்தா நம்ம சேனல்ல வந்து வீடியோ அவைலபிளா இருக்கு. எப்ப லாஸ்ட் வேகன்சி வந்து நெக்ஸ்ட் எப்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோட நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து, ஜெனரல் டாபிக் எப்படி வரும், டெக்னிக்கல் டாபிக் எப்படி வரும், அந்த மாதிரி வீடியோ அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நீங்க இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது பிஏ இருக்கலாம், பிடெக்கா இருக்கலாம், எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பேசிக் எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் உங்களுக்கு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு அட்வான்டேஜ் சொல்றப்ப கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜ் வந்து சொல்லணும். சோ அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துறோம் அப்படின்னா உங்களுக்கு 4 பேப்பர் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அதாவது 4 ஸ்ட்ரீம் ரெலவென்டான பேப்பர்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. அதுல உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும், ஈஸி இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த 4 ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்றப்ப. இதுவே அதர் ஸ்ட்ரீம்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டும் இது ரெலவென்டா தான் இருக்கும் உங்களுக்கு. இப்ப ட்ரிபிள் முடிச்சவங்களுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதுவே வந்து நீங்க சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரெலவென்டான டிபார்ட்மெண்ட்ல வந்து போடுவாங்க உங்களுக்கு. சோ உங்களுக்கு சிலபஸ் வந்து இந்த 4 பேப்பர் தான் இருக்கும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி இன் டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. பட் ஐஏஎஸ் பொறுத்தவரையும் எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் முடிச்சவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஏஎஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் ஹை சேலரி கிடைக்கிறது அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா எஸ்எஸ்சி தான். எஸ்எஸ்சி பத்தி நிறைய வீடியோல வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி வந்து அவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வேகன்சியை டைரக்டா ஃபில் பண்ணிக்காம இது கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் வரும். வாட்டர் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வரும். சோ ஒவ்வொருத்தரும் வேகன்சி வந்து தனித்தனியா ஃபில் பண்ணாம இந்த மாதிரியான ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் மூலமா ஃபில் பண்றாங்க. சோ இதுல வந்து உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. 10th படிச்சிருந்தா, 12th படிச்சிருந்தா, டிகிரி முடிச்சிருந்தா, டிகிரி முடிச்சுட்டு பிளஸ் பிசிக்கலி எஃபிஷியன்சியா இருக்கீங்க, பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க என்ன படிச்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற வேகன்சி வந்து இதான் டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படிம்பாங்க. இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள், மெக்கானிக்கல், சிவில் இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். நீங்க அதர் ஸ்ட்ரீம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ட்ரை கூட வந்து உங்களால வந்து கொடுக்க முடியாது. சப்போஸ் நீங்க டிப்ளமோ ஹோல்டர், டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ பொறுத்தவரையும் ட்ரிபிள், மெக்கானிக்கல், சிவில் முடிச்சவங்க பிளஸ் ஒரு சில இடத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கறாங்க உங்களுக்கு. சோ இது வந்து டிபார்ட்மெண்ட் பொறுத்து டிஃபரெண்டா இருக்கு. இதை பத்தி இந்த டெப்தா வந்து டீடைல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல்ல அப்டேட்டட் வீடியோவே அவைலபிளா இருக்கு. 2024 எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் வீடியோவே அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கல் டாபிக் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து ரவுண்ட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா டயர் 1, டயர் 2 அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. டயர் 1ல காமனா ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், சயின்ஸ் இந்த மாதிரி டாபிக் இம்பார்ட்டன்ட்
இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. டைப் 2 பொறுத்தவரையும் டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. முக்கியமா சிவில் அப்படின்னா சிவில் ரெலவென்டான டாபிக், மெக்கானிக்கல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ரெலவென்டா, ட்ரிபிள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பவர் அது ரெலவென்டான டாபிக் வரும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு நீங்க அது ரெலவென்டான போஸ்டிங்கே ட்ரை பண்றதுனால கண்டிப்பா ஜாப் சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். பிளஸ் ஸ்டார்டிங் சேலரி 35,000 40,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல கனெக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் இந்த போஸ்டிங்கை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது சிவில் முடிச்சவங்களுக்கானது, இது மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கானது, இல்ல இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும், இல்ல இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டோட அந்த நோட்டிபிகேஷனோ இல்ல எலிஜிபிலிட்டியோ செக் பண்ணாம அப்படியே வந்து சொல்றாங்க. பட் இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு, பிசிஏ முடிச்சவங்களுக்கு, பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. சொல்ல போனா இன்ஜினியரிங்ல சிஎஸ்சி ஐடி கம்ப்யூட்டர் ரெலவென்டான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ண முடியும். சோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. இதுதான் இந்த போஸ்டிங்கோட நேம். பட் இதுக்கு கீழே 4 டைப் ஆஃப் வேகன்சி வருது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஒன்னு ஜூனியர் இன்ஜினியர் அப்படிமாங்க, இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆபீசர் அப்படிமாங்க, இன்னொன்னு சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க, இன்னொரு டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடி ஆபீசருக்கு பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதே போஸ்டிங்க்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ இவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே சிஎம்ஏ போஸ்டிங்க்கு பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். டிஎம்எஸ் போஸ்டிங்க்கும் ஜூனியர் இன்ஜினியருக்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். சோ ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க மட்டும் ஐடி ஆபீசர் அப்படிங்கிற வேகன்சிக்கு ட்ரை பண்ணலாம். பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இங்கேயும் இருக்கு, உங்களுக்கு வேகன்சி ரொம்பவே லோவா இருக்கும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு வந்து இதுல வந்து எப்பயுமே வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு எடுத்துறோம் அப்படின்னா பல்க் வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கும் பல்க் வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்றாங்க. பட் ஜூனியர் இன்ஜினியர் அது மட்டும் இல்லாம டிஎம்எஸ் இந்த போஸ்டிங்க்கு கொஞ்சம் அதிக அளவு வேகன்சி இருக்கும். இந்த ஐடி ஆபீசர், சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் இவங்களுக்குலாம் கொஞ்சம் கம்மியான வேகன்சி தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு வந்து ரயில்வேல ஒரு ஐடி ஆபீசர் ஆகணும், கம்ப்யூட்டர் ரெலவென்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் சேலரி 30,000க்கு மேல இருக்கும். 2 வருஷத்துல உங்களோட ஜாப் பெர்மனன்ட் ஆயிரும். அப்ப உங்களோட சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 42,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ வேற என்ன மாதிரியான ஜாப் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து பிஎஸ்யூ கம்பெனி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க. இதை பத்தி நிறைய வீடியோல வந்து நம்ம பார்த்திருக்கோம். சொல்ல போனா தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு ஆவரேஜான இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸே இல்ல அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். சோ அந்த மாதிரி பிஎஸ்யூ கம்பெனில ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபுல் டீடைலா வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணும்போதே டாப் லெவல் காலேஜ்ல இந்த ஐஐடி, என்ஐடி இல்ல டாப் யூனிவர்சிட்டி அப்படிமாங்க அங்கெல்லாம் வந்து நீங்க படிக்கணும். சப்போஸ் நீங்க அங்க படிக்கல அப்படின்னா அடுத்த இருக்க மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக கம்பெனி வராங்களோ நீங்க டாப் லெவல் காலேஜ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரையும் அந்த மாதிரியான டாப் லெவல் காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக போவாங்க. சோ அப்ப வந்து டைரக்டா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ செகண்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கேட் எக்ஸாம் பத்தி இந்த டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. சிலபஸ் பிளஸ் வந்து யாராரு ட்ரை பண்ணலாம், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர்லாம் என்னென்ன பேப்பர் இருக்கு அந்த மாதிரியான இன் டெப்தா வந்து டீடைல் இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 30 பேப்பர் இருக்கு உங்களுக்கு. அதில் நீங்க என்ன இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களோ அது ரிலவென்டான பேப்பர் சூஸ் பண்ணி ரொம்ப ஹை மார்க் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஓரளவு மிடில் லெவல்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சொல்ல போனா சென்ட்ரல் கவர்மெண்டோட பிஎஸ்யூ கம்பெனில வேகன்சி வந்து அதிக லெவல்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒர்க் லைஃப் பேலன்ஸும் பிஎஸ்யூ கம்பெனில சூப்பரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கேட் எக்ஸாம் முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. பிஎஸ்யூ கம்பெனி ஜாப் அப்படிங்கிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தா செகண்ட் மெத்தட் உங்களுக்கு. தேர்ட் மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரையும் ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களோட வெப்சைட்ல ஓனா வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனி இருக்கு அப்படின்னா என்ன இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வேணுமோ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பெர்சன்டேஜ் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இயர் ஆஃப் பாசிங் வந்து இந்த இயர்ல இருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களோட கம்பெனி பேஸ்ல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜிடி இன்டர்வியூ இந்த மாதிரியான சில ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபைனலா எவ்வளவு கட் ஆஃப் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க. நார்மலா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கான ப்ராசஸ் தான். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மெத்தட் கூட வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனி யூஜிசி நெட் எக்ஸாமோட ஸ்கோர் கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் யூஜிசி
முடிச்சு தான் வந்து நீங்க ட்ரை பண்ண முடியும். சப்போஸ் MA MTech முடிச்சிருக்கீங்க அப்படின்னா UGC நெட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு PSU கம்பெனி ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நிறைய தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை கூட வந்து பண்றது இல்ல. சோ ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. கிடைச்சு அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி IT கம்பெனிக்கு போறதை விட நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி பிளஸ் சேலரி வைஸ் நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா நல்ல ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம பேங்க் ரெலவென்டான ஜாப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் பொறுத்தவரையும் SO அப்படிமாங்க, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு கீழே IT ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. IBPSல இந்த வேகன்சி வருது, IBPS RRBல வருது உங்களுக்கு. பட் IBPS RRB பொறுத்தவரையும் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே IT ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வரும். அந்த போஸ்டிங்க்கு கம்ப்யூட்டர் ரெலவென்டான டிகிரி முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ரெலவென்டான டிகிரி முடிச்சவங்க, கம்யூனிகேஷன் ரெலவென்டான டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது IBPS RRBக்கு கீழே வர, ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு கீழே வர IT ஆஃபீஸருக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இது ஒரு கம்ப்யூட்டர் ரெலவென்டான டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் ரெலவென்டான டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்ல கம்யூனிகேஷன் ரெலவென்டான டிகிரி முடிச்சிருந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல, நான் இப்பதான் ஃப்ரெஷர், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு IBPS அப்படிங்கிற ஒரு வேகன்சி வரும். இது சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம். இதை பத்தி இன்டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு. சோ இது கீழே SO அப்படிங்கிற வேகன்சி வருது. SO கீழே IT ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வரும். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா BE BTechல CSE IT ECE E&I முடிச்சவங்க கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம PG டிகிரி கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டா முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை பத்தி இன்டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேகன்சி வருது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா TRPல இருந்து இந்த பாலிடெக்னிக் காலேஜுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. இல்ல நீங்க MA MTech முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஃபார் இன்ஜினியரிங் காலேஜ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் முடிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஜாப் வந்து அவைலபிளா இருக்கு. சோ எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி தான் போகணும், IT கம்பெனி தான் போகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு நல்ல சேலரியோட பிளஸ் ரெப்புடேஷன் பிளஸ் ஜாப் செக்யூரிட்டியோட போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. மத்த ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது, மத்த கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேகன்சி வைஸா எப்பயுமே அதிக அளவுல இருக்கும். அதுல இன்ஜினியரிங்ல இந்த EEE, மெக்கானிக்கல், சிவில், அது மட்டும் இல்லாம ECE இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதர் ஸ்ட்ரீம்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்பயுமே வேகன்சி வைஸா கொஞ்சம் அதிக அளவுல இருக்கும் உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம். எஃபர்ட் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஜாப் இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ கைஸ்.